ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நான் நைட் டின்னருக்கு உருளைக்கிழங்கு சட்னி செய்யலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு சட்னி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க பார்த்து செய்யுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையானது 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 நாங்கள் 2 பேருன்றதுனால 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை முதல்ல தோலெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி நம்ம வதக்கிக்கலாம்? எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வானல் காஞ்சிட்ட பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்ச பிறகு எடுத்து வச்ச இஞ்சி ஒரு துண்டு, 2 தக்காளி பழம், 3 பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உங்கள் வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போல் வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது வதங்கணும். அந்த தக்காளி பழம் நல்லா தோல் உறிஞ்சி வரணுங்க. இப்போது தட்டு போட்டு மூடி அதை வதங்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்து நல்லா வதங்கிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். தோல் எல்லாம் கழண்டிச்சு, நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சோம்ல, வேக வச்சு அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து சும்மா சூட்டுலேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதை ஆற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது சூடு ஆறிடுச்சுன்னா நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஆறட்டுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆற விடுவோம். இப்போ ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் கழித்து ஆறிடுச்சுங்க. இப்போ எடுத்து இதை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கு மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் நல்லா இருக்காது. அப்புறம் நல்லா இருக்காதுன்னா நாங்கள் செஞ்சதில்லை. சப்பாத்திக்கெலாம் இட்லி தோசைக்கு தான் சமைச்சிருக்கிறேன். அதனால் நீங்களும் இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். இந்த அரைச்சின்னு வந்துட்டனுங்களா, இது போல் தான் இருக்கும். தண்ணி சேர்த்து அரைங்க நல்லா. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அது கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கடுகு உளுந்து வெடிட்டுங்க. இப்போ மேலெல்லாம் மூடி வச்சுட்டு கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அலசி ஊற்றி இந்த போல் இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும் உருளைக்கிழங்கு. 1 2மா தெரியணும். அந்த உருளைக்கிழங்கு 1 2மா கொஞ்சம் கொஞ்சம் வாயில் கிடைக்கிற அளவுக்கு தெரியணும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் இதில் கொதி வரட்டுங்க. அதை வறுத்து பாருங்கள், நோரை கொதிக்கும் போது அந்த மாதிரி கொஞ்சம் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கினேன். நான் சும்மா டெக்கரேஷனுக்காக கருவேப்பிலை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கும் உருளைக்கிழங்கு சட்னி. நான் மாற்றிக்கினேன் பாத்திரத்தில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.